கட்சியை பொறுத்த வரைக்கும் ஒருங்கிணைப்பாளர் சீமான் என்ன சொல்றாரு, தமிழக வெற்றி கழகம் விஜய் வந்து வண்டி கட்டி சாவார், ஒன்னா இங்க நிற்கணும் இன்னும் அங்க நிற்கணும் அப்படிங்கிற மாதிரி மறைமுகமான தாக்கல் அதிகமா பண்ணிருக்காரு. முதல்ல வந்து மாறி மாறி பேசுறாரு, தவறா பேசுறாரு, தப்பா பேசுறாருன்னு சொல்லி அனைத்து கட்சியிலுமே பேசிட்டு இருக்காங்க. இந்த சமயத்தில் நாட்டு கட்சியில இருந்து நிறைய பேர் விலகிறாங்க. காரணம் என்ன? காரணம் இல்லைங்க, தொடர்ச்சியா இப்ப அண்ணன் வெற்றி பெறுவாரு, அதிகாரத்துக்கு சிஎம் ஆவார், அந்த மாதிரி சொல்லி தான் இப்ப களத்துக்கு வரோம். நம்ம அது மாதிரி அதை நோக்கியான பயணம் இல்லைங்க. இப்ப பயணம் இல்லைங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி நாங்கள் வெளியேற வேண்டிய சூழல் வருது. அதான் அவர் முன்னுக்கு பின் முரணான கருத்துக்களா இருக்குங்க. இப்ப அவர் வச்ச கொள்கையில பார்த்து தான் நம்ம வரோங்க. இப்ப திராவிட கட்சியில இப்ப எங்க குடும்பத்தை சார்ந்தவங்களே பாத்தீங்கன்னா அதிமுக திமுக இருக்கிறாங்க. நம்ம அதை தாண்டி இங்க இவர் பின்னாடி வரோம்னா இவரோட கொள்கையில தான் வரணும். நம்ம அந்த கொள்கைக்கும் இவர் இப்ப நடைமுறைக்கும் மாற்றம் இருக்குங்காட்டி தான் இப்ப வெளியேற வேண்டிய சூழல். இல்ல நிறைய கடந்த ஒரு ஆண்டுகளா இந்த பிரச்சனை போயிட்டு இருக்கு. நான் கருத்துக்களை சொல்லிட்டே இருக்கேன், தலைமையில சொல்லிட்டு இருக்கோம். இப்ப முதல்ல வந்து இப்ப நல்ல அடுத்த கட்ட தலைமையில் சரியா இருந்தாங்க. நாங்க கருத்துக்கள் எடுத்து சொல்லும் போது இப்ப ராஜீவ்காந்தி ஆகட்டும் இல்ல கல்யாண சுந்தரம் ஆகட்டும் அவங்களே இருந்தாங்க. ஒரு பிரச்சனை சொன்னோம்னு உடனே வந்து காது கொடுத்து கேட்டு நமக்கு உள்ளூர் தலைமையில் அந்த பிரச்சனையை சரி செய்வாங்க. இப்ப அடுத்த கட்ட தலைமையில் எங்க யாருமே இல்லைங்க. இப்போ இதுக்கு முன்னாடி ஒரு ராவணன், அந்த ஜெகதீசன், அந்த மாதிரி ஆட்கள் எல்லாமே இப்ப யாருமே இல்லைங்க. எல்லாமே அமைதியாயிட்டாங்க. யாரை கேட்டாலும் பொறுமையா இருங்க, கடந்து போங்க, இதுதான் பதிலா இருக்கு. அப்ப நம்ம எதுவுமே பண்ண முடியாத சூழலா இருக்குங்க. இப்ப எனக்கோ என்னை சார்ந்தவர்களுக்கோ என்ன அடுத்து இருக்கிறவங்களுக்கோ ஏதாவது பிரச்சனைனா கூட யாரை நம்ம தொடர்பு, அண்ணன் சீமானை தவிர்த்து வேற யாரையுமே தொடர்பு கொள்ள முடியாதுங்க. அப்படி இல்லை, அந்த மாதிரி இல்ல. அவரை தவிர்த்து அடுத்த கட்ட தலைமையில் எல்லாமே அவருக்கு சொல்ல முடியாது. அவர் நெருக்கடிகளுக்கும் நம்ம அவரை பொறுத்த வரைக்கும் தனிப்பட்ட முறையில் எந்த இதுவும் கிடையாதுங்க. கொள்கை முன்னுக்கு பின் முரண்றதுக்காக சரி நம்ம வெளியேறுவோம். நம்ம வந்து மக்கள் சேவைக்காக தான் வரோம். நம்ம அதை செய்ய முடியாத சூழல் வருது. இப்போ வாய்ப்பே இல்லைன்ற சூழல் வரும்போது அதுக்கான அதை நோக்கி நம்ம நகர நாங்கள் தொடர்ச்சியா மக்களுக்கு அனைத்து விதமான சேவைகள் பட்டாமரில இருந்து அனைத்துமே இப்போ அதாவது மக்களுக்கும் அரசு நிர்வாகத்தோட தொடர்பாக தான் நாங்க இருக்கிறோம். என்ன தேவைகளோ செஞ்சு கொடுத்துட்டே இருக்கு. நம்ம எல்லா இல்ல அப்படி இல்லைங்க. நான் இன்னும் எதுவுமே முடிவெடுக்கல. இப்ப எந்த முடிவு எடுக்கல. எல்லா தேர்தலும் தனித்து நிக்கிறதாங்க. அது எப்பவுமே தனித்து நிக்கிறதாங்க. அதுல எதுவும் மாற்றம் இல்லை. இல்ல அதுதான் இப்ப தென் மாவட்டங்களில் பாத்தீங்கன்னா இரண்டு பிற்படுத்தப்பட்ட சமூகங்களுக்கு இடையில வந்து பிளவு ஏற்படுத்தும் வகையில் பேசுறாரு. ஒரு சமூகம் உயர்த்தி பேசுற, ஒரு சமூகம் தாழ்த்தி பேசுற, அந்த மாதிரி சூழல் வந்து உருவாக்குறாரு. அது நம்ம உறவினர் நண்பர்களா இருப்பாங்க, அவங்களுக்கு பதில் சொல்ல முடியாத சூழல் நமக்கு ஏற்படுது. மக்களை சந்திக்கும் போது நமக்கு பெரும் பிரச்சனைகளா இருக்கு. களத்துல இருக்கும் நம்ம இல்ல அது மாதிரி தாங்க. நம்ம கொங்கு பகுதியில சொன்ன இல்லைங்களா, அந்த பிற்படுத்த இவங்களை அருந்ததி சமூகத்தை பத்தி பேசினாங்க இல்லையா, வந்தேரிகள் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இல்லையா, அவங்களோட பங்களிப்பு சமூகத்துக்கு பெரும் பங்களிப்பு இருக்கு. நமக்கு அவங்கள வந்து அப்படி நம்ம புறக்கணிச்சிட முடியாது. இல்ல இப்பதான் வேட்பாளர் தேர்வு நடந்துட்டு இருக்கு. அது ஒரு பிரச்சனை இல்லைங்க. இழந்தது ஒண்ணு இல்லைங்க. இழந்தது வந்து பல மாவட்டங்கள்ல பல பொறுப்பாளர்கள் சொல்லியிருக்காங்க. அதேதான் வடக்கு மாவட்டம் இல்ல. அதாவது நான் என்ன சொல்றேன்னா, இது வரைக்கும் நிறைய இடங்கள்ல பல பொறுப்பாளர்கள் சொல்லியிருக்காங்க. அதையே ரிப்பீட்டா பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இல்ல இழப்புன்னு நான் எதுவுமே சொல்லலைங்க. நான் இதுல இருந்து வெளியேற வரேன்னு சொல்றேன். கொள்கை முறையில தான் வெளியேறோம். மற்றபடி இழப்புல எதுவும் கிடையாது. நான் விரும்பிதான் வந்தேன். நானே இப்ப நான் அவர் சொன்னதுக்கும் அந்த வரையறைகளுக்கு தகுந்த மாதிரி நடவடிக்கைகள் இல்ல, மாற்றம் இல்ல, வெற்றியை நோக்கியான பயணம் இல்லைன்றதுக்காக நம்ம அதுல இருந்து வெளியேறோம். இல்ல அப்படி இல்லை, அப்படி இல்லைங்க. நாங்க இனிதான் முடிவெடுக்கணும். இல்ல அப்படி இல்லை, இது எதுவுமே முடிவெடுக்கல. எந்த முடிவு எடுக்கலைங்க. இல்ல இப்ப இதுவரைக்கும் எதுவும் முடிவு எடுக்கலைங்க. எங்க கொள்கையில் சார்ந்துதான் பயணிக்கிற மாதிரி இருக்கு. இல்ல இப்போதைக்கு எதுவும் முடிவு இல்லைங்க. இப்ப விலகிறோன்றதான் தெரிவிக்கிறோம். நம்ம நீ யோசிச்சுதான் முடிவு. நிறைய உறவுகள் தொடங்கும் போதே வந்து இது வந்து நாம் தமிழருக்கு ஒரு பெரிய ஒரு பின்னடைவை ஏற்படுத்தும் அப்படின்னாங்க. அந்த கட்சி தொடங்கினதுக்கு பிறகு தொடர்ந்து அவங்களுடைய கட்சியில இருந்து நிறைய பேர் வெளியே போயிருக்காங்க. நீங்க அந்த பக்கம் வந்து பயன்படுத்த இல்ல இப்ப அண்ணன் சீமானை விட பெரிய ஆளுமை கிடையாது விஜய் வந்து. நம்ம அவரு பின்னாடி போறதுல வாய்ப்பே இல்லைங்க. அந்த மாதிரியான இதெல்லாம் கிடையாது. இப்ப நாங்க அது முடிவெடுக்கணும். நான் இங்க அதிருப்தியில வெளியேறோம், அவ்வளவுதான். நாங்க எங்க இணையமா உறுதியாக வந்து விஜய் பின்னாடி போறதுக்கான வாய்ப்புகள் அந்த மாதிரி துளியும் அந்த மாதிரி இல்லை. நான் கொள்கை முறையில தான் நாங்க வெளியேறோம். நாங்க எதிர்பார்த்து வந்தோம். அவர் அண்ணனோட பேச்சுக்கள் கருத்தியில் ஈர்க்கப்பட்டு தான் வந்தோம். அவர் ஒரு நடிகராவில அவரை பார்த்து வரலைங்க. அவரோட கொள்கையில ஈர்த்து தான் நம்ம வெளியே வந்தோம். அதுபடி நகர்ப்புற இளைஞர்களுக்காக பாக்குறோம். நம்ம வெற்றிக்கான வழிகளையும் போறதில்லை. இப்ப வேட்பாளர் தேர்தல் நிறைய அடுத்தடுத்த மாநிலம் பூராமே ஒரே மாதிரி மனநிலையில இருக்கிறாங்க.
உங்களுக்கே தெரியும் தொண்டர்களோட மனநிலை என்ன இருக்குன்றது. அது தலைமையில சொல்றதுக்கு அடுத்த கட்ட தலைமைகள் இல்லை எடுத்து அவரு பதில் எல்லாமே சொல்றாரு, நம்ம அழைச்சா பேசுறாரு. ஆனா அவரிடமே அதை திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்க முடியல. அதுக்கான தீர்வும் கிடையாது. கிட்டத்தட்ட ஒரு 2 ஆண்டுகளா நான் இதை சொல்லிட்டே இருக்கேன், பதிவு பண்ணிட்டே இருக்கேன். நம்ம ஓடுறது வேலையில நம்ம அரசியல் கட்சியை நகர மட்டும் வேலையில வெற்றியை நோக்கி நகரணுன்றது நம்மளோட எண்ணமா இருக்கு. இப்ப அதுக்கான வாய்ப்புகளே இல்லைங்கும் போது நம்ம வெளியேற வேண்டிய கூட்டணிக்கு பேச்சுவார்த்தை நடத்தியும் அது உடன்பாடு இல்லாம வரக்கூடிய தேர்தலில் வந்து தனித்து 246 தனித்து நிற்போம் அப்படின்னு சொல்லி எடுத்த முடிவு வந்து உங்களுக்கு இல்ல அண்ணன் அவர் தனிச்சு நிக்கிறது தான் பெருமையா இருக்கு. ஆனா சில காரண கொள்கை முறையில தான் சொன்னாங்க. ஆமாங்க, அதற்கான வேட்பாளர் தேர்வு அது எல்லாமே நான் எடுக்கிறதா முடிவு, நீங்க இருந்தா இருங்க இல்லாட்டி போங்கன்றாரு. அவ்வளவுதான் விஷயம், வேற ஒண்ணும் இல்லைங்க. சிம்பிள் தான். அது அதே போலதான் நாங்க சில விருப்பம் இல்லைன்னா வெளியேறோம். அவ்வளவுதான். ஹிட்லர் மாதிரி இல்ல, அன்பா தான் நடந்துக்கிறேன். ஹிட்லருக்கும் அண்ணனுக்கு வித்தியாசம் அது அவ்வளவு பெரிய ஒரு சில முடிவுகள் தான் நம்ம சொல்றோம். அதை நான் சொல்லி வெற்றியை நோக்கிய நகரம். இதுக்கு முன்னாடி வந்து அவர் வந்து எப்போதுமே தம்பிகள் அப்படின்னு ஒரு வார்த்தையை குறிப்பிட்டு எல்லாத்தையும் ஒரு இதா பண்ணிட்டு அண்மை காலமாக அவர் வந்து எல்லாத்தையுமே வந்து ஒரு இறைச்சலியான போல மரியாதை இல்லாம பேசுறாரு. அதன் காரணமாக தான் உங்களுக்கு முன்னாடி வெளியேற பல மாவட்டங்கள் இல்ல, எனக்கு அந்த மாதிரி எதுவும் இல்லைங்க. ரொம்ப மரியாதை நடந்துக்கிறாங்க. அதுல இல்ல அண்ணனை பத்தியோ கட்சியை பத்தியோ இல்ல. அடுத்த கட்ட தலைமையில் சரியா வலுவாமையில வேட்பாளர் தேர்வுல தொய்வு இருக்கு. நம்ம மக்கள் வந்து வர மாட்டேங்கிறாங்க. நான் என்னோட இதுல சொல்றேன். நான் இப்ப திமுக அதிமுக குடும்பம் அதுல பின்னணியில இருந்து வந்தவன் தான். நான் அரசியல் எனக்கு சின்ன வயசுல 8 வயசுல இருந்து இருக்கிறோம். நம்ம யாருமே நம்ம உறவினர்களே வர மாட்டேங்கிறாங்க கட்சி. அதனால நம்ம வெளியேற வேண்டிய சூழல் இருக்கு. அது மக்களோட அந்நியப்பட்டு இருக்கு. நம்ம அது கொள்கையில வந்து நம்ம மொழி ரீதியா பேசுறதோ ஏதோ வந்து மக்களுக்கு வந்து பிடிக்க மாட்டேங்குது, அந்நியப்பட்டு இருக்கும். நம்ம அதான் விஷயம். மக்கள் இந்த பகுதியில வந்து இங்க மாற்றுமொழி சமூகம் அதிகம் 40-50% அதிகமா இருக்காட்டி இங்க அதை ஏத்துக்க மாட்டேங்க. கோவை பகுதியில வந்து கொங்கு மண்டலங்களில் ஏத்துக்க மாட்டேங்கிறாங்க. அப்படியெல்லாம் இல்லை. இந்த பகுதியில உங்களுக்கு தெரியும், இந்த பகுதி உறவுல அவர் ஒருவர் அப்படியா இல்லைங்க. எங்க இந்த மாதிரி பேசுனது இல்லைங்க. அது தனிப்பட்ட விஷயமா இருக்கலாம். இல்ல, எல்லாருமே பேசிட்டு தான் இருக்காங்க. நாங்க அந்த மாதிரி முடிவுல இல்லைங்க. நம்ம இங்க இருந்துட்டு இதுக்கான இணையான ஒரு கொள்கையில இருந்தா போவோம், இல்லாட்டி அமைதியா கடந்து போவோம். இப்ப நாங்களும் கட்சியை விட்டு தான் வெளியேறதா சொல்லியிருக்கேன். இப்ப நான் அவர் மேல குற்றச்சாட்டு வைக்கலையா, குற்றச்சாட்டுகள் எது வைக்கலையே. கடைசிக்கு நாங்க வாக்காளர்களா கூட இருக்கலாம். நம்ம வெளியேறோம், அவ்வளவுதான். நம்ம பொறுப்புல இருந்துதான் விலகிறோம். நம்ம பொறுப்பாளர்கள் இல்ல. நமக்கு அடுத்த கட்சியை விட்டு அடிப்படை உறுப்பினர்ல இருந்து விலகிறோம். நம்ம கட்சியை விட்டு வெளியே போறோம். இல்ல, மட்டும் பொறுப்பாளர் மட்டும் ஒரு 10-20 பேர் இருப்பாங்க. ஒட்டுமொத்த பொறுப்பாளர் வடக்கு மாவட்ட பொறுப்பாளர் விலகிறாங்க. தெரியுங்க. எனக்கு மேல இருக்க எல்லாத்துக்குமே தெரியுங்க. நான் தொடர்ச்சியா சொல்லிட்டு இருக்கேன். ஒரு ஆண்டுகளா இங்க இருக்க பிரச்சனைகள் எல்லாம் சொல்லி கடத்தி இருக்கேன். எந்த தீர்வு இல்லை இருக்காத அப்புறம் இறுதியா முடிவு எடுக்கணும். அதுதான் அமைதியா இருங்க, கடந்து போங்க, அதுதான் பதில். வேற என்ன எல்லாருமே சொல்றாரு. அதான் சொன்னீங்க, நம்ம சிறந்த ஆளுமைகள் எல்லாம் இப்ப இல்ல. நம்ம பழைய ஒரு கல்யாண சுந்தரம் கூடிய ராஜீவ்காந்தி கூடிய ஆட்கள் இங்க இல்ல. இப்ப அண்ணன் ஜெகதீஷ் பாண்டி இருந்தார், ராவணன், அவங்கள இப்ப இல்ல. சரியான வழி நடத்தக்கூடிய ஆட்களும் இல்ல. அடுத்த கட்ட தலைமை இல்ல. சும்மா அப்படியே. அதனால நம்ம அதை வேண்டாம் அப்படின்னு சொல்லி வெளியேறோம். தெரியாது இல்ல, அவர்கிட்ட சொன்னது இல்லைங்க. மத்த எல்லாம் தெரியும். இப்போ அந்தந்த இடத்துல பொறுப்பாளர்கள் எதுக்காக போட்டிருக்காங்க அப்படின்னா, கண்காணிக்கிறதுக்கு அவங்க கீழே வேலை செய்யறோம்னா நம்ம சொல்றதை கேட்கணும். நம்ம களமாடுறோம் அப்படிங்கும் போது நம்மளுடைய பிரச்சனையை நேர சீமானன் கூப்பிட்டு சொல்ல முடியும். எனக்கு மேல உள்ளவங்கள்ட்ட நம்ம சொல்லும் போது நான் களத்துல நிக்கிறேன். அப்ப எனக்கு தான் தெரியும் அந்த கஷ்டம் என்னன்னு. அப்ப நம்ம சொல்லும் போது அதுக்கு உண்டான பலன் கிடைக்கல அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம்? ஒவ்வொருத்தரையும் கூப்பிட்டு பேசுறதுக்கு அவர் அங்க இல்லை. அண்ணனை குறை சொல்லல. நாங்க அவர் கீழே இருக்கிறவங்களுடைய எங்களுடைய வேலைகளுக்கு உண்டான அங்கீகாரம் எங்களுக்கு கிடைக்கும். இதுதான் இங்க முன்வைக்கிறது. அவருக்கா அந்த கொள்கைகள் வந்து முன்னப்பிறனா இருந்தாலும் நாங்க களமாடும் போது பெண்களுக்கு என்னதான் சம உரிமை கிடைச்சாலும் பெண்கள் அந்த வேலை செய்யறவங்களுக்கு முன்னுரிமை கொடுக்கணும் இல்லையா? இப்ப என்னுடைய தொகுதி பெண்கள் தொகுதி அப்படின்னா அந்த இடத்துல யாரு களமாடுறாங்களோ அவங்களுக்கு சீட் கொடுக்கணும். அந்த வேலைகள் எப்படி பண்றாங்க, இவங்க நின்னா ஜெயிப்பாங்களா, அது எல்லாமே பார்க்கணும்.
நம்ம ஒரு கருத்து சொல்லும் போது அதை ஆராய்ச்சி பண்ணாம அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதை பண்ணும்போது தான் எங்களுக்கு அந்த இடத்துல அமைதியா இருக்கணும். சில சமீப காலமா அப்படி இருக்கு. நாங்க எதுவும் இது பண்ணல. எங்களுக்கு வந்து என்னன்னா அவரை நாங்க குறை சொல்ல இல்லை, எங்களுக்கு மேல உள்ள பொறுப்பாளர். அதுக்கப்புறம் எப்படி பேச்சுவார்த்தை நடக்குது அப்படின்னு பார்த்துக்கோங்க.